ஹாய், புரட்டாசி 2வது சனிக்கிழமை கும்பிட்டாச்சு. சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், பாயாசம் மத்தியானத்துக்கு மட்டும்தான் செஞ்சுருந்தோம். ஸோ டின்னருக்கு வந்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன். உங்கள் பசங்க வந்து இந்த மாதிரி நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா சப்பாத்தி தரட்டும் போது அது நடுவில் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுலேயே சுட்டு கொடுத்திங்கன்னா சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும் அண்ட் அவங்களும் வந்து சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். அண்ட் சப்பாத்திலாம் செய்யும்போது நான் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று நான் சுட்டு எடுத்துடுவேன். எனக்கு திரட்டி சுடுறது வந்து செட் ஆகாது. அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி வச்சுடுவேன். இந்த சாப்பிங் போர்டு வந்து ஸ்டீல் சாப்பிங் போர்டு நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். அமேசானில் வந்து ரொம்ப ப்ரைஸியாக இருந்தது மீஷோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு அண்ட் சப்பாத்திலாம் தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அந்த மேடையில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுது. ஸோ நல்லா இருக்குது. சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்க அதே சாம்பார் தான் பண்ணணுன்றதுனால எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணல. ஸோ அதே சாம்பாரை வந்து வச்சு ஓட்டியாச்சு. அண்ட் ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால பீட்ரூட் ஹல்வா செய்யலான்னு சொல்லி பீட்ரூட் ஹல்வா பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து இது பிடிக்கும். இந்த ஐக்கியா போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து நிறைய எல்லா இடத்துலையும் பரப்பி இருக்கல. இது எல்லாத்தையும் ஒரே ஸ்பேஸில் வச்சா கொஞ்சம் க்ளீனாகவும் ஸ்பேஸாக கொஞ்சம் இருக்க மாதிரி தெரியுன்றதுனால இந்த ஸ்டாண்டை வந்து செட் பண்ணி அங்கே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அல்வா சாப்பிட்டு தூங்கியாச்சு. குட் நைட்.